மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா ரொம்ப பதட்டமாகவே இருப்பாங்க. ஏன்னா அங்கே வயசானவங்களாம் வருவாங்க. அவங்க வந்து எதுவும் குறை சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நம்மளை கிளப்பி கூட்டிகிட்டு போவாங்க. பொம்பளை பிள்ளைங்களை புடவை கட்டு, முடியை விரித்து போடாத, கையில் கழுத்தில் ஏதாவது நகை போட்டுட்டு வா, மொட்டையாக வராது அப்படின்னு சொல்லுவாங்க. பசங்களை வந்து ஒழுங்காக வாடா, டீசெண்டாக வா, தலையெல்லாம் இப்படி பரட்டை மாதிரி வராமல் ஒழுங்காக சீவிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லார்ட்டையும் ஒழுங்காக பேசணும், பிரைஸ் தி லார்ட் சொல்லி என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசணும் அப்படின்னு சொல்லிலாம் ட்ரைனிங்லாம் கொடுத்து கூட்டிகிட்டு போவாங்க. யாரும் குறை சொல்கிற மாதிரி நடந்துக்கூடாது, ஒழுங்காக எல்லார்ட்டையும் நல்லா பேசி நல்ல பிள்ளையாக வரணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதே மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையில் ஒரு மனுஷனை பார்க்க போகிறதுக்கே நம்ம வந்து இவ்வளோ ஆயத்தமாக யாரும் எந்த குறையும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகும்போது நம்ம ஈசப்பாவை பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்கணும். விதத்தில் பாருங்கள், 1 தெசலோனிக்கர் 5:23 போட்டிருக்கு, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, நம்ம ஏசப்பா வரும்போது நம்மளை எந்த ஒரு குற்றமும் சொல்லாதபடிக்கு நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு நாளும் தேவனோட சமூகத்தில் அமர்ந்து நம்மளோட பாவங்களை, குற்றங்களை, மீறுதல்களை எல்லாம் அவர்கிட்ட சொல்லி ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து நம்ம வந்து ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணும்போது ஏசப்பா நம்மளை பரிசுத்தமாக்குவாங்க. அது மட்டும் இல்லைங்க, பாவத்தை ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்கறது மட்டும் பெரிய விஷயம் இல்லை, அதை நம்ம மீண்டுமா அந்த பாவத்தை வந்து செய்யாமல் இருக்கணும். அதுக்கும் நம்ம ஏசப்பா ஹெல்ப் தாங்க வேணும். அதுக்கும் நீங்கள் ஏசப்பாட்டு ஜெபிக்கணும். ஏசப்பா நீங்கள் இப்போ என்னோட பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டிங்க, நான் மீண்டுமா இந்த பாவத்தில் ஈடுபடாதபடிக்கு எனக்கு உதவி செய்யுங்க நீங்கள் ஏசப்பாட்ட கேளுங்க. நம்மளை பரிசுத்தப்படுத்துறதுக்கும் நம்ம விசுவாசம் வளர்க்குறது எல்லாமே ஏசப்பாவால் தான் முடியும். அதுக்கு நம்ம ரெடியாக அவரோட பிரசனத்தில் உட்காந்து நம்ம ஒப்பு கொடுத்தா போதும், நம்ம மாறுறதுக்கு ரெடியாக இருந்தால் போதும், ஏசப்பா நிச்சயமாக நம்மளை பரிசுத்தமாக்கி நம்மளை மாற்றுவார். அதனால அவரோட பாதத்தில் அமர்ந்து ஒப்பு கொடுங்க, பரிசுத்தமாகுங்க, ஆயத்தப்படுங்க. ஏசப்பா வரும்போது குற்றமில்லாதவர்களா இருக்கும்படி ப்ரிப்பேர் ஆகுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். If we are going to our grandparents' house, our mom will compel us to wear a dress that is covered from top to bottom, and she will also make us wear jewelry. And if it's a boy, she will make him wear a formal wear, and she will ask him to clean shave and will ask him to comb his hair properly, so that the grandparents will not find any mistake and they will not blame our mom. Likewise, in our life, we should always be prepared to meet our Lord Jesus, and when we meet him, we should be blameless. Look what the Bible says in 1 Thessalonians chapter 5 verse 23. Now may the God of peace make you holy in every way, and may your whole spirit and soul and body be kept blameless until our Lord Jesus Christ comes again. Yes, we should be kept blameless and we should be holy in every way. You have to submit yourself to our Lord and ask his forgiveness for all the sins that you have made, and you should not repeat those sins again. I know sometimes it might be hard to follow all this and to stay away from the worldly sins, but when you ask the help of our God, he will help you to be holy and to stay away from sin, because he is the only person who can make us holy, and he is the only one who can help us be holy. So submit yourself to our Lord and be prepared for his coming. God bless you all. Have a blessed day. Amen.